என்னால நகர முடியல. வச்ச கண்ணி வெடி மேல எவ்வளவு போறேன். வேட்டை எதிரிக்கு போடாம உனக்கு நீயே போட்டுக்கிட்டியே. டேடாரா, நீ ஒரு மடைய. ஒப்பாரி வைக்காத டோபி, நான் உயிரோட தான் இருக்கேன். உறிஞ்சுதா? என்னப்பா இவன் சாவே மாட்டேங்கிறான். இன்னும் இவன் சாகலையா? ஒன்னா நிச்சயமா சும்மா விட மாட்டேன்டா. போயும் போயும் உன்கிட்ட நிச்சயமா நான் என்ன வெடிக்கிற களிமண்ண வெண்ண கட்டி மாதிரி சாப்பிடுறான். வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்தலான்னு இருந்தேன். அதை தப்பிக்கவே முடியாது. கொஞ்சம் பொறுங்க பார்ட்னர், நான் தள்ளி போயிடுறேன். நான் இந்த ஜூட்சுவை வச்சு அந்த கிட்டாச்சியை தான் கொல்லலான்னு இருந்தேன். என்ன இது? இதுவும் வெடிபொருளா? இவ்ளோ பெருசா இருக்கு. இது பிடிச்சா என்ன ஆகும்? இந்த C4 கரூரா கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் நினைக்கிற? தப்பா வெடிச்சிருச்சா? இல்ல, சரியாதான் வெடிச்சிருக்க. என்னோட ஆர்ட் எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறது தான். ஆட்டம் முடிஞ்சது. வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க கூடாது. என் ஆர்ட்ட நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இதுக்கு நான் அந்த கிட்டாச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் ஜெயிச்சிட்டேன். என் ஆர்ட்ட யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இவனோட அந்த கண்ணு, உன்னோட வெடிபொருள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா என் ஷரிங்கன் கிட்ட இருந்து எதுவும் தப்ப முடியாது. சக்கராவை கொண்ட உன்னோட சின்ன வெடிபொருட்கள் என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. அதுல மாட்டிக்காம இருக்க நீ உயரமா பறந்ததையும் கவனிச்சேன். என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சதால சுலபமா நான் தப்பிச்சிட்டேன். என்னோட C4 கரூராவால நீ சாகிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அது என்னோட கென்ஜூட்சு. அதான பார்த்தேன். எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். சீக்கிரம் இட்டாச்சி எங்கன்னு சொல்லு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எட்டாச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். கிளே க்ளோனா? நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அந்த கென்ஜுட்சுவை நீ பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. இப்ப மாட்டினது நான் இல்ல, நீதான். C4ஓட அட்டாக் எப்படி இருக்கும் இப்ப பாக்குறியா? அவனை இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இதை எதிர்பார்த்தேன். நான் முன்ன பயன்படுத்தின வெடிபொருள் மாதிரியே தான் இதுவும். கண்ணுக்கே தெரியாத C4 பாமால நிறைஞ்சிருக்கு. நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். இந்த லைட்னிங் பிளேட்ல சக்ராஸ் நிறைஞ்சிருக்கு. நான் உன் ஏரியாவை விட்டு தள்ளி இருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ்ல நீ எப்படி தாக்குற நானும் பாக்குறேன். உன் கதை முடிகிற நேரம்டா.
நான் ஜெயிச்சிட்டேன். வாய்ப்பே இல்ல. இங்க என்னதான் நடக்குது? என்னோட ஆர்ட்டோட பலவீனத்தை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாத. ஆமா, எனக்கு தெரிஞ்சது. ஷேரிங் கனை பயன்படுத்தும் போது உன் சயின்ஸை என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீ எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் என் கண்ணுல கண்டிப்பா மாட்டிப்ப. இது வரைக்கும் உன் ஜூட்சுக்கு நீ எர்த் ஸ்டைல் சயின்ஸை தான் பயன்படுத்தி இருக்கிற. என் சிடோரிக்கு நான் லைட்னிங் ஸ்டைலை பயன்படுத்துவேன். இப்ப நீயே யோசி, எர்த் ஸ்டைலோட பலவீனமே லைட்னிங் ஸ்டைல் தான். எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. அப்படின்னா அந்த லைட்னிங் பிளேட நீ எனக்கு எதிராக பயன்படுத்தல, உனக்குள்ள இருந்த பாம்ஸ செயலிழக்க வைக்கதான் இதை பயன்படுத்திருக்கேன்னு இப்ப புரியுது. சரியா சொன்ன. ஒரு விஷயம், என் ஜூட்சுவை டெக்னிக்கலா சிடோரின்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? முதல்ல கண்ணி வடிகள் வெடிச்சப்பவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீ போட்ட வெடிப்பொருள்லயே என் பின்னாடி போட்டது மட்டும் தான் வெடிச்சது. என் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தினியே, அதைத்தான் சொல்றேன். எல்லா வெடிப்பொருளும் அது உன் சிடோரி சென்போனை பயன்படுத்தினப்போ வெடிக்கவே இல்ல. உன் பார்ட்னருக்கு பக்கத்துல விழுந்ததால அதை நீ வெடிக்க விடாம செஞ்சிருப்ப. அப்படின்னா இதெல்லாம் உன்னோட சிடோரி தடுத்து நிறுத்துச்சா, இல்ல நான் தான் தடுத்து நிறுத்தின? நான் உனக்கு தெரியாம இருந்திருக்கேன். இப்ப புரியுது. உனக்கு கிடைச்ச கெஸ்ஸ கன்ஃபார்ம் பண்ண அந்த கண்ணி வெடி மேல டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆமா, சரியா சொன்ன. அது தானா செயல்படுத்தினா அது உன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் கத்திய தரைய நோக்கி எரிஞ்சப்ப அங்க ஒரு கண்ணிவெடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வால் வழியா சிடோரிய செலுத்தி நான் நினைச்சது சரிதானான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை எப்படி கண்டுபிடிச்ச? சக்கரா என் கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும். ஒருவேளை என் கண்ணி வெடி செயல் இழுக்காம வெடிச்சு சிதறி இருந்தா என்ன பண்ணிருப்ப? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும்னு தெரியும். நல்ல வேலை எதுக்கும் இருக்கட்டும் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தேன். ஆனா அதை டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வரல. அப்படின்னா இன்னொரு ஜூட்ஸும் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இட்டாச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. உன் சக்கரா நல்லா அடி வாங்கியிருக்குன்னு தெரியுதேன். அப்படின்னா ஜெயிச்சது நான் தான். ஏன்னா உன்னை சாகடிக்க டெட்டோனேட்டிங் கிளேவ. இப்பவும் எப்படிடா அமைதியா இருக்க? நான் சொன்னதை கேட்டு பதட்டப்படுவேன்னு நினைச்சேன். என்ன வேடிக்கையா காட்டுறேன்? என் மொத்த கலையையும் வச்சு உன்னை கொல்ல போறேன்டா. இதனால தாண்டா உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன். என்னமோ நீனும் உங்க அண்ணனும் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறீங்க பாத்தியா? அந்த கண்ணு உங்களுக்கு நம்பிக்கை தரதே அந்த கண்ணு தானடா. என் கலைத்திறனை சந்தேகப்படுற அந்த கண்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. நீ சொன்ன எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அந்த இத்தாச்சி எங்க இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதான். உன் ஷாரிங்கான இப்ப உள்ள இழுத்துக்கிட்ட. அப்போ அந்த அளவுக்கு என்ன மதிக்காம இருக்க. இதுதான்டா என்னோட அல்டிமேட் ஆர்ட். இந்த தடவை அவனை நானே இறங்குறேன்டா. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை எவனும் பார்த்திருக்க மாட்டான். என்ன மன்னிச்சிரு டோபி. The ultimate explosion 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகும். எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். கண்ணு முன்னாடி உன் சாவு நிக்கும். அத பார்த்து ஓடுவடா. வலி நான் உனக்கு என்ன காட்டுறேன். ஏன்னா என்னோட இந்த ஆர்ட்
ஒரு எக்ஸ்ப்ளோஷன். என்னது? அடேங்க அப்பா, அது என்னவா இருக்கும் கக்காஷி? அந்த சக்கராவை பாக்குறப்போ அது அக்காட்ஸ்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. நருட்டோ, அங்க என்ன நடக்குது? கம் ஆன், நேர்லயே போய் பாத்துருவோம். சாஸ்கே நடந்திருக்காது. என்னால சாஸ்கேயோட சக்கராவை உணர முடியல. அந்த வெடிப்பு நம்ம மீட்டிங் பாயிண்ட்ல நடந்திருக்கு. இல்ல இல்ல, இதை விட்டு வர வழியே இல்ல. இதுல சாஸ்கேவோட ரத்தத்தை கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் டாமினிக் ஜுட்சு. அட, இது அந்த ஒரோச்சி மாருவோட சமன் மாண்டாவாச்சு. இது அந்த ஒரோச்சி மாருவாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இந்த சாஸ்கே எப்படி? எனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டே இருந்த சாஸ்கே. உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. சிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்ல. சாஸ்கே, நீங்க தான் இருப்பேன்னு அப்பவே நினைச்சேன். நீ என் மறைச்சிக்கிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டேன். என்ன நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் என் பார்க்க எப்படி இருக்க? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அகாட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டு இருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். ஓய்வு இப்ப ரொம்பவே முக்கியம். என்ன சொல்ற கரண்? ஒரோச்சி மருவ நீதான் கொன்னேன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல.